வணக்கம். இன்றைய தினம் சுடலை ஆண்டவனுக்கு கொடைத்திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. சுடலை ஆண்டவன் யார் என்ற கேள்விக்கு பதில், அவன்தான் சிவன். சிவன்ட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க சொல்றாங்க இல்லையா? இந்த சிவன் யார் அப்படின்னா, அவன் சூரிய பிறப்பு. சூரியன் சந்திர பிறப்பாக இந்த உலகத்துல அவதரித்தான் அப்படிங்கிற நம்பிக்கைக்குரியவன் தான் ஆதி காலம் தொட்டு இந்த மானிட இனம் அவதரித்து தன்னை அறிந்து வந்து கொண்ட அந்த தொடக்க நிலையிலிருந்து அறியப்படும், வணங்கப்படும் ஒரு தெய்வம். அவன்தான் சுடலை ஆண்டவன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பக்தி மார்க்கங்களும் ஆதி தகப்பன்னு சொல்றது சாம்பானதான். சாமன், அவன் நடுச்சாமத்தில் பிறந்தவன், பௌர்ணமி பிறப்பு. உலகத்துல பல நாடுகள்ல பௌத்தன்னு சொல்றாங்க. அதே சிவனை தான் பௌத்தன்னு சொல்றாங்க. நாம சிவன்னு சொல்றோம். இந்தியா முழுக்க முழுக்க இங்க சிவன்னு சொல்றோம், பௌத்தன்னு சொல்றோம். இந்த ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது பழங்கால மனிதர்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அது வேற வேற அப்படிங்கிற மாதிரி கற்பிதம் செய்யப்படுகிறது. இந்த சுடலை ஆண்டவன் தான் பௌத்தனும் சிவனும் எல்லாமே ஒருவன் தான். இவனுக்கு பல்வேறு பெயர்கள். அதாவது இந்த சூரிய வரையறை, சூரிய சந்திர வரையறை தான் பல்வேறு பெயர்களாக பரிணமித்திருக்கு. சுடரலை என்கின்ற அந்த சொல்லின் சுருக்கம் தான் சுடலை. சுடலை ஆண்டவன். இந்த சுடலை ஆண்டவனுடைய கோயில்களில் பார்த்தாக்க நடுகள், அந்த நடுகள்ல பறை பிறை சிம்பல் இருக்கும். பறை என்பது சூரியன், பிறை என்பது சந்திரன். இந்த ரெண்டு சிம்பலும் தான் இந்த நடுகள்ல இருக்கும். இது நடுகளாக இருந்தது தான் பிற்காலத்துல உருவம் கொடுத்து சிலை செய்யப்பட்டிருக்கு. இந்த காலத்துல சுடலை ஆண்டவனை, சிவனை ஏக இறைவனாக வடிவமைத்து இந்த ஒட்டுமொத்த இயற்கையின் மொத்த உருவமாக ஒரு மனிதனாக இன்றைக்கு படம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். சிவனுடைய படத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். ஒரு இந்த இயற்கையினுடைய ஒட்டுமொத்த உருவத்தை சிவனாக வடிவமைத்திருப்பார்கள். நமக்கு அது ஒரு மானிட பிறப்பாக தெரியும். ஆனா அது ஒட்டுமொத்த இயற்கை அப்படிங்கிறத கூர்ந்து உற்று நோக்கினால் தெரியும். இதே சிவன் சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள்ல, கொரியா போன்ற நாடுகள்ல பௌத்த மதம் பரவிச்சு. எங்கிருந்து பரவிச்சு? இதே பாண்டிய நாட்டுல இருந்துதான். சிவனுக்கு தான், அந்த ஆதி சிவனுக்கு தான், இதே சுடலை ஆண்டவனுக்கு தான் பாண்டியன் என்கின்ற பெயரும். பாண்டியன் என்பது பரிணாம வளர்ச்சி பெயர். பண்டையன், பழையன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து தான் இந்த பெயர்லாம் வருது. இந்த பழையன், பண்டையன், பஞ்சமன், இந்த எல்லா பெயரும் இந்த சுடலை ஆண்டவனுக்கு உண்டு. சாமன், சோமன், இந்த எல்லா பெயரும் அவனுக்கு தான். அதை ஒவ்வொரு இடங்கள்ல வேற வேற மாதிரியான பேர் கொடுத்து அதை மாற்றி கோயில் அமைச்சிருக்கிறாங்க. ஆனா தெய்வம் என்பது ஒன்றுதான். இந்த சுடலை ஆண்டவன் அப்படிங்கிறது மிக பழமையான ஒரு பெயர். அந்த பெயர் சிவ வரையறையை தரக்கூடிய பெயர் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். சுடரலை என்பது அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி. அந்த ஒளியைத்தான் ஆதி மனிதர்கள் வணங்கினாங்க. சூரியன் தான் வணக்கத்திற்குரிய தெய்வமாகவும், சந்திரனும் வணக்கத்திற்குரிய தெய்வமாகவும் இருந்திருக்கு, இன்றும் இருக்கிறது. ஏன்னா இது நமது வாழ்வாதாரம். இந்த பூமியில ஒவ்வொரு உயிரும் வாழணும் அப்படின்னா இந்த சூரிய சந்திரனுடைய ஒளி நமக்கு தேவை. அதனால அதுதான் பேசிக். அதனாலதான் அதை வணங்குறோம்.
இந்த சாமத்தில் பிறந்த நடு சாமத்தில் பிறந்த பௌர்ணமி அன்று பிறந்த இந்த சித்த இறைவனாக கருதப்படுகின்ற சிவசித்தனாக சித்திரை புத்திரனாக புத்தனாக கருதப்படுகின்ற இந்த சுடலை ஆண்டவனுக்கு நடு சாமத்திலே கொடை திருவிழா. சித்திரை பௌர்ணமி அன்றுதான் அவன் பிறப்பன்றுதான் அவனுக்கு கொடை திருவிழா. அவன் சந்திர பிறப்பாக பிறந்தான். இப்ப பாண்டிய வம்சாவளிகளை சந்திர குலத்தார் அப்படிம்பாங்க இல்லையா. அவன் சந்திர பிறப்பாக பிறந்தான் அப்படிங்கிறதுனாலதான் அந்த சந்திரகுலம் என்று நம்ம சொல்றோம். பாண்டிய மன்னர் ஆட்சி தான் முதலாக இந்த உலகத்துல தோன்றிய முதல் அரச அதிகாரம். அதற்கு முன்னாடி காடுகள்ல ஒரு கூட்டம் கூட்டமா மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. ஒரு முறையான நிர்வாக முறைமையோட ஒரு கட்டுப்பாட்டோட சிவனால் உருவாக்கப்படுறது தான் இந்த பாண்டிய ராஜ்யம். அந்த சிவனை அடிப்படையாக வைத்துதான் மன்னர்கள். அவன் தான் ஆதிவேந்தன். அந்த ஆதிவேந்தனை அடிப்படையாக வைத்துதான் எல்லா மன்னர்களும். வேந்தன்னாலே அது சிவன் தான். பாண்டிய வேந்தன் அப்படின்னா அது சுடலை ஆண்டவன் தான். பல இடங்கள்ல பல்வேறு பேர்கள்ல இருக்கிறான், அவ்வளவுதான். இந்த பாண்டிய வேந்தன் தான் பரபஞ்சமன் என்றும் அழைக்கப்படுகிறான். பஞ்சதத்துவம்னு நம்ம சொல்றோம் இல்லையா. விண் மண் நெருப்பு நீர் காற்று என்று 5 ஆனவன் அப்படின்னு சித்தர்களால் வரையறுக்கப்படுகின்ற இந்த சிவன். அதாவது சிவன் அப்படிங்கிறது சூரியன். அந்த சூரியன் இங்க சந்திர பிறப்பாக பிறந்தான். இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் பாண்டிய மன்னர்கள் பௌத்தர்கள். பாண்டிய மன்னன் பௌத்தன். இந்த சுடலை ஆண்டவன் யாரு? பரபஞ்சமன். பரத்தல் இருக்கக்கூடிய, பரனில் இருக்கக்கூடிய பஞ்சமன். அவனுக்கு தான் பரன் போட்டு பலி இடப்படுகிறது. எல்லாரும் பார்க்கலாம், சுடலை ஆண்டவன் கோயில் திருவிழாவில் பார்க்கலாம். பரன் மீது பலி கொடுக்கக்கூடிய மிருகங்களை போட்டு பலி கொடுக்கப்படுகிறது. அந்த ஒரு நடைமுறை இன்றும் தொடர்கிறது. இதே இந்த சுடலை ஆண்டவன் தான் ஆதி தகப்பன் என்று உலகம் முழுக்க சொல்லப்படுகிறான். இந்த சுடலை ஆண்டவன் பற்றிய இந்த ஒரு செய்தி தான் உலகம் முழுக்க சென்று குடியேறிய மக்கள் எடுத்துட்டு போன ஒரு ஆன்மீக அடிப்படை வழிபாட்டு மூலவனுடைய ஒரு ஐடென்டிட்டி. அதான் சுடலை ஆண்டவன், ஆதி தகப்பன். இவனே பாண்டிய மன்னன், பண்டைய மன்னன். ஆயிரக்கணக்கான பெயர் பெற்றவன் அவன் சிவன். அதை யாரும் மறக்கக்கூடாது.